ஒரு சினிமா ஹீரோ அப்படின்னும் போது திரையில மட்டுமே பார்த்த ஒருத்தரை நேர்ல பார்க்கறதுக்கு கூட்டம் வரத்தான் செய்யும். கூட்டம் அப்படின்றது சினிமா நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கின்றன. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறவில்லை. கூட்டம் மட்டும் ஓட்டு போடும் நினைச்சிருந்தானா நான் தான் சிஎம் ஆயிருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர் சொன்னதும் இங்க நடந்திருக்கின்றது. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சாருன்னு நமக்கு தெரியும். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதனால கூட்டம் ஒரு பக்கம், ஓட்டு அப்படின்றது இன்னொரு பக்கம். அதையும் நீங்க கம்பேர் பண்ணிக்காது. அப்படியே இந்த கூட்டம் வந்தாலும் 35% அப்படின்ற மேஜிக் ஃபிகரை டச் பண்ண முடியாது. 35 டச் பண்ணாம ஆட்சிக்கு வருவது அப்படின்றது நடக்காது. 26ல இவங்கெல்லாம் ஹீரோ இல்லையா, முதல் படத்திலேயே சக்சஸ் கொடுக்கலன்னு சொன்னா அடுத்த படத்துல இருந்து அது என்னது ஞான சுண்டி லேகியம் சத்யன் இந்த மாதிரி காமெடியன் ஆக வேண்டியதுதான். அவரு அப்படிதானே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் படத்துல எவ்வளவு பில்டப் தெரியுமா அவர் ஹீரோவா நடிச்சு படத்துல. கடைசியில என்ன ஆயிட்டார், அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படின்றவர்கிட்ட தோத்து போயிட்டார். அப்புறம் நண்பர்கள் ஒரு பக்கா காமெடியனா வந்தார். இப்ப அது கூட இல்ல பாவம். அந்த மாதிரி தான் ஹீரோக்கள் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்த உடனே அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். ஸோ கூட்டணி இல்லாமல் நான் தனியா நிக்கிறேன் அப்படின்னாலோ இல்ல இந்த சோட்டா மோட்டா கட்சிகளை கூட்டு ஒரு கூட்டணி பார்த்தீங்களா இத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொன்னாலோ இதெல்லாம் நிற்காது. 26க்கு அப்புறம் அது கவரிங் தான் அப்படின்றது அது ஒரு வழக்கம் போல அவரை விட்டுடக்கூடாது இல்லையா. இது எப்போதும் கிளியல்ல கிணற்று தவளை தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அது வெயிட் பண்ணி பாருங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே தெரியும்.